சாதாரண இந்த பீட்ரூட்டை வச்சு மலச்சிக்கலுக்கு எப்படி தீர்வு வரலான்னு பார்க்கலாங்க. இந்த பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரவி எடுத்துருக்குறோம். மேலே இருக்கக்கூடிய தோலையும் இந்த காம்பு பகுதிகளாக இருக்கு இல்லைங்களா, கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சொரவி இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இத்துணீண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரே ஒரு சிட்டிகை சுக்கு, 3 சிட்டிகை அருகம்பில் பொடி, உடல் சூடு இருக்குதுங்கிறவங்க கரும்பு சர்க்கரையை தவிர்த்துட்டு இந்த வெள்ளை சர்க்கரையை கூட பயன்படுத்துங்க. இல்லை அப்படியே ப்ளைனாக என்னால் குடிக்க முடியும் அப்படின்னா கூட குடிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனு வெள்ளை சர்க்கரையை கூட சேர்த்திக்கலாம். நிறைய சேர்த்திடாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன், நிறையா சேர்த்திடாதீங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காகவும் இதை கன்டினியூஸாக ரெகுலராக குடிக்கல திகட்டக்கூடாது இல்லைங்களா. ஏன்னா நம்ம திகட்டுதுங்கிறத விட உமட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வாமையில் குடிச்சிங்கனாலும் உமிழ்நீர் சரியாக சுரக்காது. ஓரளவுக்கு நம்ம ருசித்து குடிக்கிற மாதிரி ஃப்ளேவருக்காக மாற்றுறதுக்காக அதை சேர்த்துறோம். தவிர்க்க முடிகிறவங்க தாராளமாக தவிர்த்துட்டு பயன்படுத்துங்க. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து சரிங்களா, காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாலும் சரி, நம்ம பிரம்ம முகூர்த்த குரு வித்தைக்கு பின்பு சரிங்களா, அல்லது 10-11 மணிக்கு காலையில் குடிச்சிங்கனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு முறை போதுங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நேரத்தில் இந்த கலரில் மலம் கழிக்குதுங்கிறத வச்சு நம்ம எத்தனை நாள் மலத்தை உள்ளே வச்சுருக்கிறோங்கிறது முடிவு பண்ணிக்க முடியும். அப்படி இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தையை செய்தோம்னா 48 மணி நேரத்துக்கு 4 வேளை காலை மாலை 2 வேளை செய்தோம் அப்படின்னா அற்புத தீர்வு எங்களுக்கு கிடைக்குதுங்கிறது உங்கள் முன்னாடி பதிவு பண்ணுறோம். இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இது தொடர்பான முந்தைய பிந்தைய காணொளிகளையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் உங்கள் சுய விருப்பத்தில் உங்களுக்கானதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். எங்களுடைய நோக்கம் கடந்த 15 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சியில் நாங்கள் உணவே மருந்துங்கிறத எப்படி தயாரித்து பயன்பெறுறோம், இல்லை பாதிப்பு பெறுறோமா, அப்படி பாதிப்பு பெற்றால் என்னென்ன வழிமுறைகளை திரும்பவும் கையாளுறோம், நம்ம குரு வைத்திய வாழ்வியல் முறையில் வெளிமுறைகளில் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் முன்னாடி உண்மையாக வாழ்ந்து காட்டிடுறோம். அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு சரிங்களா. வந்த பின்னாடி பார்க்கறது நம்மை போல் நடுத்தர வர்க்க மக்களும் ஏழைக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ நல்லா இருக்கிறப்பவே 4 நல்லதை தின்னு நல்ல பயிற்சிகளை செய்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இதோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சாதாரண பீட்ரூட்டு மலச்சிக்கலை போக்கும்.